தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ராஜஸ்தானில் ஜோத்பூர் விமான நிலைய முனைய கட்டடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 80,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலையையும் தொடக்கி வைத்தார். நத்தம் புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்கும் நடைமுறை மாற்றங்கள் உருவாக்கம். தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. மகாராஷ்டிரம், குஜராத் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். நேற்று முதல் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் குளம் போல் மழைநீர் தேக்கம். தமிழ்நாடு ஆளுநரிடம் மனு அளித்தார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். தாவேக ஆட்சிக்கு வந்து 54 நாட்களில் சட்ட ஒழுங்கு கடுமையாக சீரழிந்து உள்ளதாக குற்றச்சாட்டு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அரசியல் நாகரிகம் பேண வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். ஈரான் பேச்சுவார்த்தை குழுவினருக்கு எதிராக சதித்திட்டம் என்ற செய்தி முற்றிலும் பொய்யானது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ராஜஸ்தானில் ஜோத்பூர் விமான நிலைய முனைய கட்டடம், பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பணி நிறைவடைந்த திட்டங்களை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையத்தில் புதிய முனைய கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அதேபோல் திருத்தி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தையும் தொடக்கி வைத்தார். அப்போது அவருடன் மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவும் உடனிருந்தார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் முனைய கட்டடம் 480 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு உள்ளது. இது ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. விமான நிலைய கட்டடத்தை திறந்த பின் பிரதமர் மோடி அங்கிருந்து பாலோத்ரா என்னும் ஊருக்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டி முடித்த பணியாளர்களுடன் நின்று பிரதமர் நரேந்திர மோடி படம் பிடித்து கொண்டார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய வளாகத்தில் மரக்கன்றையும் நட்டார். பாலோத்ராவில் 80,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனமும் ராஜஸ்தான் மாநில அரசும் கூட்டாக இணைந்து கட்டியுள்ள பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். இது ஆண்டுக்கு 90 லட்சம் டன் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு திறன் கொண்டதாகும். இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் செயல்பாட்டை தொடக்கி வைத்த பிரதமர் மோடி பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். நத்தம் புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான நடைமுறை மாற்றங்களை உருவாக்கி வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலில் இந்து அறநிலையத்துறை சார்பில் நலிவடைந்த கோவில்களுக்கு பூசை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் நத்தம் புறம்போக்கு நிலங்களில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருப்போருக்கு பட்டா வழங்கப்படும் என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார். அதன்படி நத்தம் புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்கள் பற்றிய ஆய்வுப் பணிகளை செய்து வருவதாகவும் விரைந்து பட்டாக்கள் வழங்குவதற்காக புதிய நடைமுறை மாற்றங்களை உருவாக்கி வருவதாகவும் தெரிவித்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன் மனநிலையை மாற்றிக்கொள்ளும் இயல்புடையவர் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு கூட தாங்காத எடுத்துட்டு நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு சார். அது இல்லாமல் அவர் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணையம்னு சொல்லி வற்புறுத்துறதாகவும் சொல்லி நேற்று ஒரு புகார் தெரிவிச்சிருக்காரு. இந்த இயக்கத்திற்கு அனிதா ராதாகிருஷ்ணனை போன்றவர்கள் வருகை தந்துதான் இந்த இயக்கத்தை ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைக்கு இல்லை. அவர் அவதூறாக பேசினார் என்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் அவர் முன்ஜாமீன் கேட்டிருந்தார். அது வழங்கப்படவில்லை. மகாராஷ்டிரத்திலும் குஜராத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளது. மும்பையில் கனமழையால் நகரின் தாழ்வான இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து பாய்கிறது.
மகாராஷ்டிர மாநிலத்தின் மேற்கு கடற்கரை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளது. மும்பை, ராய்காட், வால்கர், தானே ஆகிய மாவட்டங்களில் இன்று அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்து உள்ளது. இந்நிலையில் நேற்றிரவு முதல் மும்பையில் கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலை 8 மணி முதல் இன்று காலை 8 மணி வரையான 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. கனமழையால் சான்பாடா சுரங்கப்பாதையில் குளம்போல தண்ணீர் தேங்கி உள்ளது. அதில் நீந்தியபடி வாகனங்கள் மெதுவாக செல்கின்றன. மும்பை கோட்டை பகுதியிலும் இடைவிடாமல் கனமழை பெய்ததால் காலை நேரத்தில் ஆள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மும்பையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாந்த்ரா கிழக்கு பகுதியில் வாகன போக்குவரத்தும் மக்கள் நடமாட்டமும் குறைவாக காணப்பட்டது. அதே நேரத்தில் ரயில்களில் பயணிகள் போக்குவரத்து வழக்கம் போல் காணப்பட்டது. மும்பை புறநகர் பகுதியான வசாயிலும் இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது. இதனால் சாலையில் மழைநீர் பாய்ந்தோடுவதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. கனமழையால் நவி மும்பையிலும் வேளாண் விளைபொருள் விற்பனை குழுவால் நடத்தப்படும் காய்கறி சந்தை பகுதியில் குளம்போல் தண்ணீர் தேங்கி உள்ளது. விடுமுறை நாளில் மும்பை மக்கள் பலர் இந்தியாவின் நுழைவாயில் பகுதியில் குடையுடன் நடந்து சென்று பருவமழை காலத்தை அனுபவித்து மகிழ்ந்தனர். குஜராத்தின் வடபகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவகாற்றும் முன்னேறி உள்ளது. பனஸ்கந்தா மாவட்டத்தில் இந்த பருவத்தின் முதல் மழை பெய்தது. இதனால் தனேரா நகரில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் குளம்போல் தேங்கி உள்ளது. குஜராத்தின் ஜினாகத்தில் நேற்றிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாகனங்களில் சிக்கி தத்தளித்த மக்களை தீயணைப்பு துறையினர் மிதவைகளுடன் சென்று கயிறு கட்டி மீட்பு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். ஜுனாகத் நகரின் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. ஆறுகளில் கரைமீறி பாயும் வெள்ளம் நெடுஞ்சாலையில் பாய்ந்து செல்கிறது. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக ஆளுநரிடம் மனு அளித்து உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக அவர் ஆளுநரிடம் மனு அளித்தார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பெண் குழந்தைகளிடம் அமைச்சர் விஸ்வநாதன் நடந்த விதம் தவறு என எடுத்து கூறியதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிக்கு வந்து 54 நாட்களில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக சீரழிந்து உள்ளது என்றும் தாவேகவினரே பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். தாவேக அரசை களையுங்கள் என ஆளுநரிடம் கோரவில்லை என்றும் ஆனால் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக கூறியதாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கும் தாவேக ஆட்சிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றும் 2 கட்சிகளின் ஆட்சியிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். ஆளுநர் எங்கெங்கு ஆய்வு செய்ய வேண்டுமென்று அமைச்சர் நிர்மல்குமார் கூற முடியாது என்றும் அவருக்கு ஆய்வு செய்ய முழு அதிகாரம் உள்ளது என்றும் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசு குதிரை பேரம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் சட்டம் படிச்சிருக்காரே தவிர சட்டத்தை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமே இருக்குது. ஏற்கனவே அவர் மீது திருப்பரங்குன்றத்தில் நீதிபதி உத்தரவை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு சொன்ன பிறகும் அதை முடியாதுன்னு சொன்னால் இவர் சட்டத்துறை அமைச்சராக எப்படி நீடிக்கிறாருங்கிறது தான் தெரியல. அது மட்டும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைங்கிறது நமது நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரேசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவர்களையும் இந்திய அரசியல் சட்டம் 167 படி ஆளுநர் மத்திய அரசினுடைய திட்டங்களை ஆய்வு செய்யவும் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களில் அரசுடைய ஆய்வு செய்வதற்கு அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் அனிதா ராதாகிருஷ்ணனும் அரசியல் நாகரிகம் பேணுவதில் அக்கறை காட்ட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தரம் தாழ்ந்த முறையில் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். அவரை காவல்துறையினர் பலவந்தமாக கைது செய்யும் அளவிற்கான தீவிர நடவடிக்கையை தவிர்த்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு உள்ளார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதற்கு கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் என்று கூறுவது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு பெருமை சேர்க்காது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் நாகரிகம் பேணுவதில் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தை குழுவினருக்கு எதிராக சதித்திட்டம் என்ற செய்தி முற்றிலும் பொய்யானது என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்து உள்ளது. சுவிட்சர்லாந்தில் கடந்த வாரம் ஈரான் அமெரிக்கா இடையே அமைதிக்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது.
இதனிடையே ஈரான் பேச்சுவார்த்தை குழுவின் 2 முக்கிய பிரதிநிதிகளின் உயிரை பறிக்க இஸ்ரேல் சதித்திட்டம் தீட்டுவதாக அமெரிக்க உயரதிகாரிகள் எச்சரித்துள்ளதாக பிரபல அமெரிக்க செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் ஈரான் உடனான அமைதி பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானின் மூத்த பேச்சுவார்த்தையாளர்களை இஸ்ரேல் குறிவைக்கக்கூடும் என கூறிய அமெரிக்க ஊடக அறிக்கையை இஸ்ரேல் வன்மையாக நிராகரிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளது. அந்த அறிக்கை போலி செய்தி என்றும் உண்மையை முற்றிலுமாக திரித்து கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கார்ப்பரேட் கம்பெனி போல நடத்தி வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய யார் வற்புறுத்தினார்கள் என்பதை தெளிவாக சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கூறினார். முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் இந்த இயக்கத்தை மக்களுக்கான இயக்கமாக நடத்திய நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ அதனை ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல நடத்தி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். இதன் காரணமாகவே அக்கட்சியிலிருந்து நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறி வருவதாக தெரிவித்தார். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையும் சிறந்த ஆட்சி நடத்த வேண்டிய நோக்கம் தவறு வேறு ஒன்றுமில்லை. அதைத்தான் அவர் செய்து வருகிறார். அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தார் என்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அவருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ரவுடியை தவம் இருந்தாலும் தாவேகாவில் சேர்க்க மாட்டோம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருநகரில் உள்ள திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தமிழக எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வரை தனிப்பட்ட முறையில் தேவையில்லாமல் அவதூறாக மோசமாக பேசியுள்ளதாக குற்றம் சாட்டினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காலத்திலிருந்தே குடும்பத்தை பற்றி பேசுவது திமுகவின் வழக்கம் என்று குறிப்பிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைய சொன்னதாக அவர் கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ரவுடியையும் கேவலமான நபரையும் தவம் இருந்தாலும் தாவேகாவில் சேர்க்க மாட்டோம் என்று கூறினார். ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க ஆதரவு கடிதம் அளிக்க 1 மணி நேரம் காலதாமதமானதால் தேர்தலை சந்திக்க முதலமைச்சர் விஜய் தயாராக இருந்ததாக தெரிவித்தார். இந்த ஆட்சியில் அண்ணன் விஜய் தலைமையிலான முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியில் யாரையும் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஊழல் செஞ்சால் வழக்கு, தப்பு செஞ்சால் வழக்கு, தேவையில்லாமல் மக்களையும் பெண்களையும் அவதூறாக பேசினால் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். எந்த திமுக அமைச்சரும் யாரையும் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஊழலுக்கு ஒரு பணத்தை கொடுத்து காம்பன்சேட்டும் பண்ண முடியாது. நீங்கள் எங்கேயும் ஊழல் கிடையாது, எதுலேயும் ஊழல் கிடையாது. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதில் சொல்லியிருக்காரு, அவரை ராஜினாமா செஞ்சுட்டு சேர சொன்னாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஒரு ரவுடியும் ஒரு கேவலமான ஒரு நபரையும் கண்டிப்பாக தவம் இருந்தாலும் நாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் என்னைக்கு சேர்த்துக்கணும். மதுரை மாநகராட்சியில் ஊழல் இந்து சமய அறநிலைத்துறை ஊழல் என 5 வருடத்தில் திமுக என்ன ஊழல் செய்தார்கள் என்பது விரைவில் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது என நிதி அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆர்கே நகரில் தமிழக முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் ஏழை எளியவருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வடசென்னை மாவட்ட செயலாளர் வேலு, ஆர்கே நகர் இளைஞரணி பகுதி அமைப்பாளர் விமல், தாவேக்கு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பேசிய போது, வெள்ளை அறிக்கை அறிவித்ததில் இருந்து திமுகவினர் மிகுந்த வருத்தத்தில் உள்ளதாக தெரிவித்தார். திமுகவினர் கடன் வைத்துவிட்டு போயிருப்பதை ஒற்றுக்கொள்ள மறுப்பதாக கூறினார். மதுரை மாநகராட்சியில் ஊழல், இந்து சமய அறநிலைத்துறை ஊழல் என 5 வருடத்தில் என்ன ஊழல் செய்தார்கள் என்பது விரைவில் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது என்று தெரிவித்தார். ஒரு பிஎஃப் தானே சொன்னாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு. இந்த அடுத்த மதுரை ஊழல் ஒன்று இருக்கு, அது ஆடிட்டிங் போட்டாச்சு, நடந்துட்டு இருக்கு. கார்பரேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆடிட்டிங், அந்த ஆடிட்டிங் இப்போ வரப்போகுது. அடுத்தது இந்து அறநிலைத்துறை, அதில் ஒரு ஆடிட்டிங் போட்டிருக்கேன், அதுவும் வரப்போகுது. பக்கத்தில் தான் இருக்கிற ஆர்பரில் வரும், ஒன்று ஒன்றா வரும். மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த 5 வருஷத்தில். இன்னைக்கு எவ்வளோ பேர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நம்ம வச்சிருக்கிறோம், கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்கிறோம், உங்களுக்கே தெரியும். ஒரு பச்சை பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது சட்டமன்றத்தில் பார்த்தேன் நான். தலைவர் சொல்றார், பார்ட்டி ஃபண்ட் எடுத்தீங்களா இல்லையான்னு கேட்கிறார். உடனே நினைச்சுட்டாங்க.
அரசு அதிகாரிகளை சந்திக்க ஆளுநருக்கு முழு உரிமை உண்டு என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் கட்டமைப்பு வசதிகளுக்கு மத்திய அரசு 7500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது என்றும், மதுரையில் வைகை நதி மாசுபட்டுள்ளதை ஆளுநர் சுட்டிக்காட்டிய போது அதை சீரமைக்காமல் அவரை விமர்சிப்பது திமுகவின் தவறு என்றும் கூறியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகளை தரக்குறைவாக விமர்சித்த அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான நீதிமன்ற கண்டனம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகும். சுயநலத்திற்காக பதவியை ராஜினாமா செய்யும் எம்எல்ஏக்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். பணத்தை கொடுத்து ஆட்சியை தட்டி பறிக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். சென்ற ஆட்சி வாங்கி வைத்திருக்கிறது. அதோட எம்பி வெங்கடேசன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள். இதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படல. ஆனா மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் மதுரைக்கு போகிறார்கள். என் அன்னை மீனாட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மதுரைக்கு போகிறார்கள். வைகையை பார்க்கிறார்கள். பல இடங்களில் வைகை காய்ந்து போய் இருக்கிறது. சில இடங்களில் குப்பை கூலமாக காட்சி அளிக்கிறது. உடனே அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வைகையை இப்படி வைத்திருக்கிறீர்களே, இதை சுத்தப்படுத்துங்கள். சுத்தப்படுத்தவில்லை என்றால் மக்கள் பவனம் களத்தில் இறங்க வேண்டியிருக்கும்னு சொல்றாரு. பன்ருட்டியில் உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட 15 ஆட்டோக்களை போக்குவரத்து காவலர்கள் பறிமுதல் செய்து உள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் காவல் ஆய்வாளர் இளையராஜா தலைமையில் வாகன சோதனை போக்குவரத்து காவலர்கள் அந்த பகுதியில் செல்லும் ஆட்டோவினை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ஓட்டுநர் உரிமம், வாகன காப்பீடு உள்ளிட்ட உரிய ஆவணங்கள் இன்றியும் போக்குவரத்து விதிமீறியும் இயக்கப்பட்ட 15 ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். மேலும் போக்குவரத்து விதிகளை மீறி செயல்படும் வாகன ஓட்டுநர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை அருகே மூங்கில் அய்யனார் கோவில் திருவிழாவை மாவட்ட நிர்வாகம் நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வளவம்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் அய்யனார் கோவிலில் திருவிழாவில் மாவட்ட நிர்வாகம் நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுக்கோட்டை தஞ்சை சாலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொட்டும் மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களோடு காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உயர் அதிகாரிகளிடம் பேசி உரிய தீர்வை காண்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சம்பந்தப்பட்ட கோயிலில் பட்டியலின சமூக மக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் திருவிழாவை ஒற்றுமையுடன் நடத்த மாவட்ட நிர்வாகம் வழிவகை செய்ய வேண்டும் என அந்த கிராமத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூக மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப ஆதி திராவிடர்கள் கேக்குற தப்புன்னு சொல்லல. அவங்களுக்கு ஒரு கரை இருந்து எங்க கரையை புடுங்கிக்கிட்டாங்க. எங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா நாங்க எங்க மேல தப்பு, நாங்க ஒத்துக்கிறோம். இல்ல 8 கரை தானே, 8 கரையில இன்னைக்கு எங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்க. சரி, நீங்க சொன்னது நியாயம். அப்ப நாங்க எங்க வளமையை நீங்க உங்களுக்காக மாத்துறீங்க. அப்ப அம்பேத்கர் எழுதி வச்சார்ல, ஆதி திராவிடர்களுக்கு எழுதி வச்சார்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி இத்தனை சதவீதம் இருந்தா போதும், உங்களுக்கு போதும். நாங்களும் ரத்தமும் சதையும் உள்ள மனுஷங்க. வாலஜாபாத்தில் சாலை ஓரம் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகளால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் பஜார் வீதியில் 10க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகளில் உள்ள கழிவுகளை பாலாற்றிலும் காஞ்சிபுரம் செல்லும் சாலையிலும் இருபுறங்களிலும் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். தேங்கியுள்ள கழிவுகளால் ஈக்கள், கொசுக்கள் அதிகளவில் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா போன்ற கொடிய நோய்கள் பரவும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர். இதுகுறித்து வாலஜாபாத் பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்தவொரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். சேலத்தில் நடைபெற்ற 14வது தேசிய அளவிலான ஓபன் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுக்கு கோவையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு உள்ளது. சேலத்தில் நடைபெற்ற 14வது தேசிய அளவிலான ஓபன் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையைச் சேர்ந்த மாணவர்கள் அபார திறமையை வெளிப்படுத்தி 28 தங்கம், 15 வெள்ளி, 12 வெண்கலம் என மொத்தம் 55 பதக்கங்களை வென்று சாதனை படைத்து உள்ளனர். இந்நிலையில் தேசிய போட்டியில் பதக்கம் வென்று கோவை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு பெற்றோர், பயிற்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து ஆண்ட்லி பிளாக் பெல்ட் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் ஆனந்த்குமார் செய்தியாளர்களிடம் பேசிய போது,
தமிழகத்தில் டேக்வாண்டோ உள்ளிட்ட தற்காப்பு கலை விளையாட்டுகளில் திறமையான வீரர் வீராங்கனைகள் ஏராளமானோர் உள்ள நிலையில் அவர்களுக்கு தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பவர்களுக்கு நிதியுதவி மற்றும் ஊக்கத்தொகை உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து வர ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இது வந்து ஆதவ் அர்ஜுன் சார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அவரோட காதுக்கு போகணும்னு நான் இதை உங்கள் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். தாராபுரம் அருகே பொன் காளியம்மன் கோவிலில் காங்கிரீட் குதிரை சிலைகள் அமைப்பதற்காக கட்டப்பட்ட மேடையின் இரும்பு கம்பிகள் மற்றும் குழாய்கள் மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வடதாரையில் உள்ள பொன் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 14 அடி உயரத்தில் பீடத்துடன் கூடிய இரட்டை காங்கிரீட் குதிரை சிலைகள் அமைக்க 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராம மக்கள் ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர். சிலைகள் உறுதியாக அமையும் வகையில் இரும்பு கம்பிகள் மற்றும் குழாய்கள் பொருத்தப்பட்டு கட்டுமான பணிகள் அடுத்த கட்டத்திற்கு தயாராகி இருந்தன. இந்நிலையில் அதிகாலை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கஞ்சா போதையில் கோயில் வளாகத்திற்குள் நுழைந்து குதிரை சிலை அமைப்பதற்காக பொருத்தப்பட்டிருந்த இரும்பு கம்பிகள் மற்றும் குழாய்களை முற்றிலும் சேதப்படுத்தி உள்ளனர். காலை வழக்கம் போல் கோயிலுக்கு வந்த ஊர் நாட்டாமை மற்றும் கோயில் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் மேடையில் பொருத்தப்பட்டிருந்த கம்பிகள் மற்றும் குழாய்கள் சேதப்படுத்தியிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து நடவடிக்கை வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதால் தேர்வினை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வலியுறுத்தி கோவில்பட்டியில் கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கௌரவ விரிவுரையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வில் பல்வேறு குறைபாடுகளும் முறைகேடுகளும் நடைபெற்று உள்ளன என்று குற்றம் சாட்டினர். இத்தேர்வினை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் உடனடியாக உதவி பேராசிரியர்களுக்கான மறுதேர்வினை நடத்த வேண்டும் என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். விழுப்புரம் அருகே நடைபெற்ற உழவர் கருத்தரங்கில் இயற்கை உரங்கள் மற்றும் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மாம்பழப்பட்டு கிராமத்தில் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை சங்கத்தின் சார்பில் உழவர் கருத்தரங்கு நடைபெற்றது. கிருஷிக் பாரதி கூட்டுறவு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த இக்கருத்தரங்கிற்கு கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் ரவி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கிரிப்கோ நிறுவன கள அலுவலர் அப்துல் கலாம் இயற்கை உரங்களின் அவசியம் மற்றும் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளுக்கு விரிவான ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க உதவியாளர் அண்ணாமலை, முன்னாள் செயலாளர் ரவி மற்றும் மாம்பழப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறவுள்ள அக்ரி இன்டெக்ஸ் 2026 சர்வதேச வேளாண் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர். கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் ஜூலை 9 முதல் 13ஆம் தேதி வரை 24வது அக்ரி இன்டெக்ஸ் 2026 வேளாண் கண்காட்சி நடைபெற உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கொடிசியா தலைவர் ரங்கசாமி மற்றும் கண்காட்சி தலைவர் ஸ்ரீஹரி ஆகியோர் 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் நவீன விவசாய இயந்திரங்கள், சொட்டு நீர் பாசனம் மற்றும் சோலார் உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதை தெரிவித்தனர். மேலும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் விஞ்ஞானிகளின் கருத்தரங்குகளும் நடைபெற உள்ளதால் தென்னிந்திய விவசாயிகள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டு உள்ளது. இதில் கொடிசியா சங்க செயலாளர் விஜய் ஆனந்த், கண்காட்சி துணைத் தலைவர் விஜயகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் புவனேஸ்வரி குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் புவனேஸ்வரி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், விஜய் தலைமையிலான தாவேக அரசு ஆட்சிக்கு வந்த குறுகிய நாட்களிலேயே நூற்றுக்கணக்கான பாலியல் குற்றங்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டார். முதல்வர் விஜய் சினிமா வசனங்களை பேசி மக்களை ஏமாற்றி வருவதாகவும், குதிரை பேரம் பேசி மாற்றுக் கட்சி நிர்வாகிகளை இழுப்பதிலேயே இந்த அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக மகளிர் அணி மாநாட்டை கொச்சைப்படுத்தி பேசிய அமைச்சர் செங்கோட்டையனுக்கு கண்டனம் தெரிவித்த அவர், இந்த விமர்சனங்களை உடனடியாக நிறுத்திக் கொள்ளாவிட்டால் தமிழக அளவில் அதிமுக மகளிர் அணியினர் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்துள்ளார். ஆய்வு முடிவுகள் படி 34 நாட்கள் தாவேக ஆட்சியில் சுமார் 207 பாலியல் குற்றங்கள் பதிவாயிருக்கு. இதில் பதிவு செய்யப்படாத குற்றங்கள் இன்னும் நிறைய இருக்குது. பதிவான குற்றங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 207ன்னு ரிப்போர்ட் சொல்கிறாங்கல்ல, அதில் 106 குற்றங்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். அப்போ எவ்வளவு மோசமான ஆட்சியாக இப்பொழுது
தவேகாவின் ஆட்சி நடைபெறுகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன் இந்த அவல நிலைன்னு பார்த்தா, தவேகா அரசின் கவனம் முழுவதும் பிற கட்சியினரின் முன்னாள் எம்எல்ஏக்களையும் இந்நாள் எம்எல்ஏக்களையும் முன்னாள் மந்திரிகளையும் இந்நாள் நிர்வாகிகளையும் இரவல் வாங்குவதற்கே அவர்களது முழு நேரமும் போய்விடுகிறது. ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சியாக, குதிரை பேரம் நடத்துகின்ற ஒரு மோசமான ஆட்சியாக நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடி சோதனை நடத்தியதில் கணக்கில் வராத 1,03,000 ரூபாய் மதிப்பிலான பணத்தை பறிமுதல் செய்தனர். நாகப்பட்டினம் நகராட்சியில் பல்வேறு சேவைகள் தொடர்பாக லஞ்ச புகார்கள் எழுந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். குடிநீர் விநியோகம், குப்பை மேலாண்மை, மின்விளக்கு அமைத்தல், பிறப்பு இறப்பு பதிவு மற்றும் சொத்து வரி வசூல் உள்ளிட்ட பணிகளில் முறைகேடு நடைபெறுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து நாகை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவினர் நகராட்சி அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 1,03,000 ரூபாய் மதிப்பிலான பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் மானிய விலையில் சூரிய சக்தி மின்வேலி அமைக்க வேளாண் பொறியியல் துறை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளது. சேலம் மாவட்டத்தில் காட்டு விலங்குகளிடம் இருந்து பயிர்களை பாதுகாக்கவும் மனித விலங்கு மோதல்களை தவிர்க்கவும் மானிய விலையில் சூரிய சக்தி மின்வேலி அமைக்க வேளாண் பொறியியல் துறை சார்பில் அழைப்பு விடுத்து உள்ளது. விலங்குகளுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தாத இந்த வேலிக்கு 50% மானியம் வழங்கப்படுகிறது. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டேர் பரப்பு வரை மானியம் கிடைக்கும். 10 ஆண்டுகள் உத்தரவாதம் கொண்ட இந்த வேலியில் விலங்குகள் சிக்கினால் கைபேசி மூலம் உடனடியாக அறிந்து கொள்ளும் வசதியும் உள்ளது. இத்திட்டத்தில் சிறு குறு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதால் தகுதியுள்ள விவசாயிகள் உடனே வேளாண் பொறியியல் துறை அலுவலகங்களை அணுகி பயன்பெறுமாறு தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள தேவனப்புத்தூர் அணிக்குழலி கிராமத்தில் வேம்பாய் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 29ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் 4 கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக சிவாச்சாரியர்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து வர கோபுர கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த கும்பாபிஷேக சர்வாசாதகத்தை சிவஸ்ரீ ராஜதுரை குருக்கள் முன்னின்று நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். குஸ்தி கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கிடைக்கும் என நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் உள்ள தனியார் திரையரங்கில் கட்டா குஸ்தி 2 திரைப்பட குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். நடிகர் விஷ்ணு செய்தியாளர்களிடம் பேசிய போது கட்டா குஸ்தி 2 படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் இந்த வாரம் முழுவதும் படத்தின் ப்ரமோஷனுக்காக ஒவ்வொரு ஊராக சென்று வருவதாகவும் கூறினார். இயக்குனர் செல்லப்பா பேசுகையில் தான் தஞ்சாவூரை சேர்ந்தவன் என்பதால் முதல் காட்சி தஞ்சாவூர் மக்களுடன் பார்க்க வந்துள்ளதாக தெரிவித்தார். கட்டா குஸ்தி முதல் படத்திற்கு நல்ல வரவேற்பு இருந்ததால் 2வது படம் எடுத்துள்ளதாக கூறினார். இதைத் தொடர்ந்து நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி பேசிய போது கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய திரைப்படம் எப்போதாவது தான் கிடைக்கும் என்றும் குஸ்தி கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கிடைக்கும் என்றும் கூறினார். ரிலீஸ் ஆயிருக்கு தஞ்சாவூர் வந்திருக்கும் ஸ்ரீபதி தியேட்டர்ஸ்க்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காலையில் ஃபர்ஸ்ட் டே ஷோ கசினோ தியேட்டரில் பார்த்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ மக்களோட படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அண்ட் சூப்பராக போயிட்டு இருக்க ரெஸ்பான்ஸ் எல்லா ஊர்லேருந்து ரொம்ப பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸு. அண்ட் மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் காமெடி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கருணாசன் கேரக்டர் பயங்கரமாக ஒரு தியேட்டரில் கைத்தட்டும் விசிலும் வாங்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அண்ட் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எக்ஸைட்டடாக இருக்கும். அண்ட் நிறைய தியேட்டர்ஸ் போக போகிறோம். அப்புறம் திருச்சியும் போக போகிறோம். நாளைக்கு மதுரை, கோயம்புத்தூர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். லண்டன் நகரில் நடைபெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயினின் ஜெசிகா பவுசைஸை வீழ்த்தி அமெரிக்காவின் ஜெசிகா பெகுல்லா வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறி உள்ளார். இங்கிலாந்தின் லண்டன் நகரில் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி நடைபெறுகிறது. இதில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் 3வது சுற்று போட்டியில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுல்லா ஸ்பெயினின் ஜெசிகா பவுசஸ் உடன் மோதினார். இப்போட்டியில் தொடக்க முதலே சிறப்பாக விளையாடிய பெகுல்லா 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் எளிதில் வெற்றி பெற்று 4வது சுற்றுக்கு முன்னேறினார். 4வது சுற்று போட்டியில் ஜெசிகா பெகுல்லா சக நாட்டு வீராங்கனை இவர் ஜோவிக் உடன் மோதுகிறார்.
கான்சாஸ் நகரில் நடைபெற்ற 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கானாவை வீழ்த்தி கொலம்பியா அணி அபார வெற்றி பெற்று உள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸ் நகரில் 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடைபெறுகிறது. இதில் கொலம்பியா கானா அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியின் முடிவில் கொலம்பியா 1-0 என்ற கணக்கில் கானாவை வீழ்த்தி அபார வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறி உள்ளது. கொலம்பியா வீரர் ஜான் ஆரியாஸ் 14வது நிமிடத்தில் ஒரு கோலை அடித்து கொலம்பியா அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,09,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 13,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,09,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,19,568 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ராஜஸ்தானில் ஜோத்பூர் விமான நிலைய முனைய கட்டடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 80,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலையையும் தொடக்கி வைத்தார். நத்தம் புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்கும் நடைமுறை மாற்றங்கள் உருவாக்கம். தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. மகாராஷ்டிரம், குஜராத் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். நேற்று முதல் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதிகளில் குளம் போல் மழைநீர் தேக்கம். தமிழ்நாடு ஆளுநரிடம் மனு அளித்தார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். தாவேக ஆட்சிக்கு வந்து 54 நாட்களில் சட்ட ஒழுங்கு கடுமையாக சீரழிந்து உள்ளதாக குற்றச்சாட்டு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அரசியல் நாகரிகம் பேண வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். ஈரான் பேச்சுவார்த்தை குழுவினருக்கு எதிராக சதித்திட்டம் என்ற செய்தி முற்றிலும் பொய்யானது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.